ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஹிந்தி பரீட்சை புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸை படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th லெசனை படிக்க போகிறோம். இந்த லெசனில் இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை படிக்கும்போதே இதுக்கு முந்தின லெசனில் இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. அதையும் எடுத்து ஒரு முறை படிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வேர்ட்ஸ்லாம் இந்த லெசனில் ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு மீனிங் நல்லா புரியும். போன லெசனில் பெயர் உரிச்சொற்கள் அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லெசனில் வேற்றுமை உருபுகள் அதாவது கேஸ் எண்டிங்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கா, கே, கீன்ற 3 வார்த்தைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தின லெசன்ஸில் 4 வேற்றுமை உருபுகளை படிச்சிருக்கோம். மே, பர், கோ, சே. இப்போ இன்னைக்கு புதுசாக கா, கே, கீன்ற வேற்றுமை உருபுகளை படிக்க போகிறோம். இந்த 3 வார்த்தைகளை பற்றி நம்ம போன லெசன்லேயே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். கா, கே, கீ இந்த 3 வார்த்தைகளுக்குமே உடையன்றது தான் அர்த்தம். அர்த்தம் ஒன்றாக இருந்தாலும் இந்த 3ல் எந்த வார்த்தையை எங்கே உபயோகப்படுத்தணுன்றதை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் கா உபயோகிக்கப்படும். உதாரணத்திற்கு கா குத்தா. இங்க குத்தான்றது ஆண்பால் ஒருமை சொல், அதனால குத்தாக்கு முன்னாடி கான்னு எழுதியிருக்கோம். அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் பன்மையாகவோ அல்லது மரியாதைக்குரிய பெயர் சொல்லாகவோ இருந்தால் கே உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு கே லடுக்கே, கே பிதாஜி. லடுக்கேன்றது சிறுவர்கள், இது ஆண்பால் பன்மை சொல், அதனால கேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பிதாஜின்றது அப்பா, மரியாதைக்குரிய சொல், அதனால முன்னாடி கேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வரும் பெயர் சொல் பெண்பால் ஒருமையாகவோ பன்மையாகவோ அல்லது மரியாதைக்குரிய சொல்லாகவோ இருந்தால் கீ உபயோகிக்க வேண்டும். ஆண்பால் சொற்களுக்கு தான் கா யூஸ் பண்ணணுமா இல்லை கே யூஸ் பண்ணணுமான்னு யோசிக்கணும். ஒருமையா பன்மையா மரியாதைக்குரிய சொல்லான்னு பார்க்கணும். ஆனால் பெண்பால் சொற்களுக்கு ஒருமையாக இருந்தாலும் சரி, பன்மையாக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய சொல்லா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கீ தான் உபயோகிக்கணும். இங்கே உதாரணத்திற்கு கீ லடுக்கி, கீ லடுக்கியா, கீ மாதாஜின்னு கொடுத்துருக்கோம். இங்கே லடுக்கின்றது பெண்பால் ஒருமை சொல், சிறுமி. லடுக்கியான்றது பெண்பால் பன்மை சொல், சிறுமிகள். மாதாஜின்றது அம்மா, பெண்பால் மரியாதைக்குரிய சொல். பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை, பெண்பால் மரியாதைக்குரிய சொல் எதுவாக இருந்தாலும் முன்னாடி கீ தான் சேர்க்கணும். இந்த 3 வார்த்தைகளையும் வேற வேற மாதிரி சேர்த்துருக்கோம். ஆனாலும் இதனுடைய அர்த்தம் மாறாது. உடையன்றது தான் இதோடைய அர்த்தம். கா குத்தானா உடைய நாய், கே லடுக்கேனா உடைய சிறுவர்கள், கே பிதாஜினா உடைய அப்பா, கீ லடுக்கினா உடைய சிறுமி, கீ லடுக்கியாம்னா உடைய சிறுமிகள், கீ மாதாஜினா உடைய அம்மா. என்ன இது அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கே, உடைய உடைய உடையன்னு இருக்கே, என்ன உடையுதுன்னு கேட்குறீங்களா? லெசனில் பார்க்கலாம் வாங்க. இந்த 6th லெசனில் மொத்தம் 7 பிக்சர்ஸ் இருக்குது. 7 பிக்சர்ஸ் பக்கத்துலேயுமே கா, கே, கீ வேற்றுமை உருபுகள் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் இருக்குது. அந்த சென்டென்சஸை மீனிங்கோடு சேர்த்து இப்போ படிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் லைன் படிக்கலாம். யஹ் லடுக்கா ஹை, இவன் சிறுவன். இஸ்கா நாம் சுரேஷ் ஹை, இவனுடைய பெயர் சுரேஷ். சுரேஷ் அச்சா லடுக்கா ஹை, சுரேஷ் நல்ல சிறுவன். யஹ் பாஞ்ச்வீம் கக்ஷா மே படுத்தா ஹை, பாஞ்ச்வீம் கக்ஷா மேனா 5ஆம் வகுப்பில். பாஞ்ச்வீம்னா 5ஆம், கக்ஷானா வகுப்பு, மேம்னா இல் 5ஆம் வகுப்பில். யஹ் பாஞ்ச்வீம் கக்ஷா மே படுத்தா ஹை, இவன் 5ஆம் வகுப்பில் படிக்கிறான். சுரேஷ் ஷீலா கா பாயி ஹை, ஷீலா கா பாயி. ஷீலா கானா உடைய, பாயினா சகோதரன். ஷீலா கா பாயி, ஷீலாவுடைய சகோதரன். இங்கே பாயின்றது ஆண்பால் ஒருமை, அதனால கா வந்திருக்கு. சுரேஷ் ஷீலா கா பாயி ஹை, சுரேஷ் ஷீலாவுடைய சகோதரன். யஹ் ஷீலா கா சோட்டா பாயி ஹை, இவன் ஷீலாவுடைய சிறிய சகோதரன். இங்கே சோட்டா பாயின்றது ஆண்பால் ஒருமை, அதனால கா வந்திருக்கு. சோட்டா பாயினா தம்பின்னு சொல்லலாம், சிறிய சகோதரன்னு சொல்லலாம். யஹ் ஷீலா கா சோட்டா பாயி ஹை, இவன் ஷீலாவுடைய தம்பி. இப்போ செகண்ட் பிக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் படிக்கலாம். யஹ் லடுக்கி ஹை, இவள் சிறுமி. இஸ்கா நாம் ஷீலா ஹை, இவளுடைய பெயர் ஷீலா. ஷீலா அச்சி லடுக்கி ஹை,
ஷீலா நல்ல சிறுமி. இது போன லெசன்லேயே பார்த்தோம். அச்சானாலும் அச்சினாலும் நல்லன்றது தான் மீனிங். ஆனால் லடுக்காக்கு வரும்போது அச்சா வரும், லடுக்கிக்கு வரும்போது அச்சின்னு வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். யஹ் சாத்வீம் கக்ஷா மே படுத்தி ஹை. சாத்வீம் கக்ஷா மேனா 7ஆம் வகுப்பில். சாத்வீம்னா 7ஆம், கக்ஷானா வகுப்பு, மேம்னா இல். யஹ் சாத்வீம் கக்ஷா மே படுத்தி ஹை. இவள் 7ஆம் வகுப்பில் படிக்கிறாள். ஷீலா சுரேஷ் கி பஹன் ஹை. சுரேஷ் கி பஹன், இங்கே வந்து சுரேஷுடைய சகோதரி. பஹன்னா சகோதரி, அதனால சுரேஷுடைய சகோதரி. பஹன்றது பெண்பால் ஒருமை, அதனால கீ வந்திருக்கு. ஷீலா சுரேஷ் கி பஹன் ஹை. ஷீலா சுரேஷுடைய சகோதரி. யஹ் சுரேஷ் கி படி பஹன் ஹை. இவள் சுரேஷுடைய பெரிய சகோதரி. படி பஹன்னா பெரிய சகோதரி, பெண்பால்ன்றனால முன்னாடி கீ வந்திருக்கு. படி பஹன அக்கா கூட சொல்லலாம். யஹ் சுரேஷ் கி படி பஹன் ஹை. இவள் சுரேஷுடைய அக்கா. இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிக்சர்ல ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. ஏ மோகன்ஹைம். ஏன்றதுக்கு நம்ம ஏற்கனவே இவர்கள்ன்ற மீனிங்ல பார்த்துருக்கோம். இங்க வந்து இவர், ஏன்னா ஒருத்தரை தான் குறிக்குது, ஆனால் மரியாதையாக சொல்லணுன்றனால ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏ மோகன்ஹைம், இவர் மோகன். மோகன் சுரேஷ் கே பிதாஹைம். சுரேஷ் கே பிதானா சுரேஷுடைய அப்பா. பிதான்றது மரியாதையான வார்த்தை, அதனால கே யூஸ் பண்ணியிருக்கேன். மோகன் சுரேஷ் கே பிதாஹைம். மோகன் சுரேஷுடைய அப்பா. ஏ ஷீலா கே பி பிதாஹைம். இவர் ஷீலாவுடைய அப்பா கூட. பீனா கூட, அதாவது ஆல்சோன்ற மீனிங்ல வரும். ஏ ஷீலா கே பி பிதாஹைம். இவர் ஷீலாவுடைய அப்பா கூட. மோகன் சுரேஷ் और ஷீலா கே பிதாஹைம். மோகன் சுரேஷ் மற்றும் ஷீலாவுடைய அப்பா. இந்த எல்லா சென்டென்ஸ்லையுமே பிதாக்கு முன்னாடி கே தான் வந்திருக்கு. பிதான்றது ஆண்பால் மரியாதைக்குரிய சொல், அதனால கே யூஸ் பண்ணியிருக்கோம். மோகன் பேங்க் மே காம் கர்த்தே ஹைம். பேங்க் மேனா வங்கியில், காம்னா வேலை, கர்த்தே ஹைம்னா செய்கிறார். மோகன் பேங்க் மே காம் கர்த்தே ஹைம். மோகன் வங்கியில் வேலை செய்கிறார். இப்போ இந்த பேஜோடைய லாஸ்ட் பிக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஏ சுதா ஹைம். இவர் சுதா. சுதா மோகன் கி பத்னி ஹைம். மோகன் கி பத்னி, மோகனுடைய மனைவி. பத்னினா மனைவி, ஒய்ஃப். இங்க பத்னின்றது பெண்பால் சொல், அதனால கீ வந்திருக்கு. சுதா மோகன் கி பத்னி ஹைம். சுதா மோகனுடைய மனைவி. இங்க இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். இந்த பிக்சருக்கான சென்டென்சஸ்லையும் சரி, போன பிக்சருக்கான சென்டென்சஸ்லையும் சரி, ஹை மேலே புள்ளி வச்சுருப்போம். அதாவது ஹைம்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா மரியாதைக்குரிய சொல்லாக இருந்தாலும் ஹை மேலே புள்ளி வைக்கணும். இதுக்கு முந்தின லெசன்ஸ்லாம் பன்மை சொற்களாக வரும்போது, அதாவது ப்ளூரல்ஸாக இருக்கும்போது ஹை மேலே புள்ளி வச்சுருப்போம், ஹைம்னு யூஸ் பண்ணியிருப்போம். உமா அவுர் ராஜேஷ் அப்படின்னு வரும்போது 2 பேரை குறிக்குது, அதனால் ஹைம்னு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஒருத்தராக இருந்தாலும் மரியாதைக்குரியவராக இருந்தால் ஹைம்னு தான் யூஸ் பண்ணணும். இங்கே மோகனும் சுதாவும் மரியாதைக்குரியவர்கள், அதனால சென்டென்ஸோட லாஸ்ட்ல ஹைம்னு வந்திருக்கு. சுதா சுரேஷ் और ஷீலா கி மாதா ஹைம். சுதா சுரேஷ் மற்றும் ஷீலாவுடைய அம்மா. சுதா ஏக் டாக்டர் ஹைம். டாக்டர்ன்றது இங்கிலீஷில் டாக்டர் வருது இல்லையா, அதே வேர்டு தான் இங்கே ஹிந்தியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தமிழ் மீனிங் மருத்துவர். சுதா ஒரு மருத்துவர். 6th லெசனுடைய செகண்ட் பேஜில் 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பிக்சர்ஸில் ஃபர்ஸ்ட் பிக்சரை பாருங்கள். வீடோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. யஹ் கர் ஹை, இது வீடு. யஹ் மோகன் கா கர் ஹை. மோகன் கா கர். கர்ன்றது ஆண்பால் சொல், அதனால கா வந்திருக்கு. மோகன் கா கர்னா மோகனுடைய வீடு. யஹ் மோகன் கா கர் ஹை, இது மோகனுடைய வீடு. யஹ் சுதா கா பி கர் ஹை. பீனா கூடன்னு ஏற்கனவே சொன்னேன். யஹ் சுதா கா பி கர் ஹை, இது சுதாவுடைய வீடு கூட. யஹ் ஷீலா கா பி கர் ஹை,
இது ஷீலாவுடைய வீடு கூட. ய சுரேஷ் கா பி கர் ஹை, இது சுரேஷுடைய வீடு கூட. இப்போ செகண்ட் பேஜ்ல இருக்க செகண்ட் பிக்சர் பாருங்க. ய கிதாப் ஹை, இது புத்தகம். ய அச்சி கிதாப் ஹை, இது நல்ல புத்தகம். கிதாப்ன்றது பெண்பால் சொல், அதனால அச்சின்னு வந்திருக்கு. ய ஹிந்தி கிதாப் ஹை, இது ஹிந்தி புத்தகம். ய சுரேஷ் கி கிதாப் ஹை, சுரேஷ் கி கிதாப்னா சுரேஷுடைய புத்தகம். கிதாப்ன்றது பெண்பால் சொல், அதனால கீன்னு வந்திருக்கு. ய சுரேஷ் கி கிதாப் ஹை, இது சுரேஷுடைய புத்தகம். சுரேஷ் ஹிந்தி ஜான்தா ஹை, ஜான்னா தெரிதல்னு அர்த்தம். இங்க ஜான்தா ஹை கொடுத்துருக்காங்க, தெரிகிறது. சுரேஷ் ஹிந்தி ஜான்தா ஹை, சுரேஷுக்கு ஹிந்தி தெரிகிறது. இப்போ இந்த 6th லெசனுடைய லாஸ்ட் பிக்சர் பாருங்க. ய ஸ்கூல் ஹை, இது பள்ளிக்கூடம். ய படா ஸ்கூல் ஹை, இது பெரிய பள்ளிக்கூடம். ஸ்கூல்ன்றது ஆண்பால் சொல், அதனால தான் படான்னு வந்திருக்கு. ய ஷீலா கா ஸ்கூல் ஹை, இது ஷீலாவுடைய பள்ளிக்கூடம். ஸ்கூல்ன்றது ஆண்பால் ஒருமைக்கான பெயர் சொல், அதனால தான் அதுக்கு முன்னாடி கான் வந்திருக்கு. ஷீலா கா ஸ்கூல் படா ஹை, ஷீலாவுடைய பள்ளிக்கூடம் பெரிதாக இருக்கிறது. ய சுரேஷ் கா பி ஸ்கூல் ஹை, இது சுரேஷுடைய பள்ளிக்கூடம் கூட. லெசன் ரீட் பண்ணியாச்சு. லெசனுக்கான எக்ஸசைஸ் படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. இங்கே சப்தார்த்தன் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு கீழே இருக்கிறது தான் மீனிங்ஸ். இப்போ மீனிங்ஸ் படிக்கலாமா? பாஞ்ச்வீம், 5வது, 5th. கக்ஷா, வகுப்பு, கிளாஸ். நாம், பெயர், நேம். பஹன், சகோதரி, சிஸ்டர். பாயி, சகோதரன், பிரதர். மாதா, தாய், மதர். பிதா, தந்தை, ஃபாதர். பேங்க், வங்கி, பேங்க். இப்போ மீனிங்ஸ் படித்தாச்சு. நெக்ஸ்ட் மேக் சென்டென்ஸ் படிக்கலாம். இங்கே வாக்கியமே பிரயோக் கீஜியே கொடுத்துருக்காங்களே, அது கீழே இருக்கக்கூடிய 3 தான் மேக் சென்டென்ஸ். வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான மீனிங்கை தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ்க்கான சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க. மீனிங்ஸ்க்கும் சரி மேக் சென்டென்ஸ்க்கும் சரி அந்த மீனிங்ஸை தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் எழுதினா போதும். ரெண்டுத்துக்கும் ஒரே லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள். இங்கே பஹன், பஹன்னா சகோதரி. லலிதா மேரி சோட்டி பஹன் ஹை, லலிதா என்னுடைய சிறிய சகோதரி. இங்கே சோட்டி பகன்றது ஒரு பெண்பால் சொல், அதனால் மேரின்னு வந்திருக்கு. மைம் ப்ளஸ் கீ தான் மேரி. மைம்னா நான், கீனா உடைய, மேரினா என்னுடைய. ஸோ லலிதா மேரி சோட்டி பஹன் ஹை, லலிதா என்னுடைய சிறிய சகோதரி. பேங்க், பேங்க்னா வங்கி. மைம் பேங்க் மே காம் கர்த்தி ஹூம், நான் பேங்க் மே வங்கியில், காம் கர்த்தி ஹூம் வேலை செய்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம், நாம்னா பெயர். மேரா நாம் ராம் ஹை, மேரானா என்னுடைய, நாம்னா பெயர். ஸோ மேரா நாம் ராம் ஹை, என்னுடைய பெயர் ராம். இந்த லெசனில் படித்த எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் படித்த கா, கே, கி வேற்றுமை உருபுகள் எங்கெங்கே உபயோகப்படுத்தணுன்றதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ இந்த லெசனுடைய சென்டென்சஸ் எல்லாத்தையுமே மீனிங்கோடு படித்து பாருங்கள். கூடவே இருக்கக்கூடிய எக்ஸசைஸையும் சேர்த்து படிங்க. இந்த லெசனை மட்டும் படிக்காதீங்க, ஃபஸ்ட் லெசன்லேருந்தே எல்லா லெசன்ஸையுமே மீனிங்கோடு படித்து பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு லெசன்லேயும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்ட நியூ வேர்ட்ஸ் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முடியும், எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கவும் முடியும். இந்த லெசனில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி படித்த எந்த லெசனில் டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.